இறப்பு என்பது நாம் பிறக்கும் போதே எழுதப்பட்ட விதியாகும். மனிதன் விஞ்ஞானத்தில் எத்தனை வளர்ச்சி பெற்றிருந்தாலும் மனிதனை சாவிலிருந்து காப்பாற்ற எந்த விஞ்ஞானத்தாலும் முடியாது. இதுவே நிதர்சனமான உண்மை என்றாலும் இத்தகைய மரணத்தை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய புண்ணிய காரியம் ஒன்று உண்டு. பெரிய பெரிய ஞானிகள், ரிஷிகள், சித்தர்களும் இதை அறிந்திருந்ததாலோ என்னவோ அவர்கள் சாகா வரத்தை பெற்றிருந்தனர். மரணத்தை வெல்லும் அந்த இரகசிய மார்க்கம் தான் என்ன என்பதை இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த உள்ளார்ந்த அனுபவங்களை பெற ஆன்மீக அன்பர்களே தாமரையுடன் இணைந்திடுங்கள். காங்கேயம் என்னும் ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆதிசேஷன் என்ற ஜோதிடர் ஒருவர் இருந்தார். இவர் கணித்தால் கணித்தது துல்லியமாக அப்படியே நடக்கும். ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுனர் இவர். இவரது புகழானது 8 திக்கும் பரவியது. பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் தங்கள் எதிர்கால பலனை பற்றி தெரிந்து கொள்ள மணிக்கணக்கில் காத்திருந்து அறிந்து சென்றனர். இதனால் அவரை காண ஒரு கூட்டமே வந்த வண்ணம் இருக்கும். இவரது துல்லியமான கணிப்பை அறிந்த பக்கத்து ஊரைச் சேர்ந்த ராஜசேகர் என்ற வைர வியாபாரிக்கு தன் வைர வியாபார வளர்ச்சி பற்றியும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது. அப்படி ஒரு நாள் அவர் தன்னுடைய குதிரை வண்டியில் ஏறி பக்கத்து ஊரிலிருந்து ஜோதிடரை பார்க்க வந்திறங்கினார். அந்த மிகப்பெரிய செல்வந்தரான வைர வியாபாரி தன்னுடைய ஜாதகத்தை காண்பித்து தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணித்து கூற கேட்டார். ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஜோதிடருக்கு பயங்கர அதிர்ச்சி. இன்று இரவே அந்த வைர வியாபாரியின் ஆயுள் முடியப் போவதாக ஜோதிடருக்கு தெரிய வந்ததும் ஒரு கணம் ஆடிப்போனார். அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், உங்கள் ஜாதகம் என்னிடம் இருக்கட்டும், நாளை காலை இதே நேரம் வாருங்கள், தற்போது ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, அதை நான் மறந்தே போய்விட்டேன் என்று கூறி சாதுரியமாக அவரை அனுப்பி வைத்தார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிடரின் மனைவி சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்து, இன்று நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வந்திருக்கிறார், அவருக்கு ஜோசியம் பார்க்க போகிறேன், என்னை 1 மணி நேரம் தொந்தரவு செய்யாதே என்று கூறினீர்களே, ஆனால் அவரிடம் முக்கிய வேலை இருப்பதாக சொல்லி ஏன் அவரை உடனே அனுப்பி வைத்தீர்கள் என்று சந்தேகமாக கேட்டார். அதற்கு அந்த ஜோசியர் மிகுந்த வருத்தத்துடன், இன்று ஏன் தான் நாள் விடிந்தது என்றே தெரியவில்லை எனக்கு, இன்று இரவோடு அந்த வைர வியாபாரியின் ஆயுள் முடியப் போகிறது என்று அவர் ஜாதகத்தில் உள்ளது, நாளை அவரால் என்னை வந்து சந்திக்கவே இயலாது என்று மனம் வருந்தி தன் மனைவியிடம் கூறினார். அந்த வைர வியாபாரி தன் ஊருக்கு செல்லும் வழியில் பலத்த மழை பெய்ததால் குதிரை வண்டியை ஓரமாக ஒரு மரத்தடியில் நிறுத்திவிட்டு பார்த்தால் அங்கு ஒரு பாழடைந்த கோவில் ஒன்று இருந்தது. உடனே கோவிலுக்குள் சென்று தஞ்சம் புகுந்தார். கோவிலை பார்த்த வியாபாரிக்கு சற்று வருத்தமாக இருந்தது. அடடே, இவ்வளவு அழகான கோவில் சிதிலமடைந்து கவனிப்பாரற்று இருக்கிறதே. ஒரு காலத்தில் இந்த கோவிலில் கும்பாபிஷேகமும் திருவிழாவும் நன்றாக நடந்திருக்கும். இந்த ஊர் மக்களிடம் எப்படியாவது நாளை நாம் இங்கு வரும்போது பேசி இந்த கோவிலை புனரமைக்க நாம் நன்கொடை தந்து உதவ வேண்டும் என்று மனதில் எண்ணியபடியே அங்கேயே அமர்ந்து கோவில் தூணில் சாய்ந்து அயர்ந்து தூங்கிவிட்டார். திடீரென சத்தம் கேட்டு விழித்து பார்த்த அவருக்கோ பேரதிர்ச்சி காத்திருந்தது. தலைக்கு மேலே ஒரு கருநாகம் அவரை கொத்த தயாராக நின்றிருந்தது. அந்த பெரும் மழை சத்தத்திலும் சத்தமில்லாமல் நகர்ந்து கோவிலை விட்டு வெளியே தப்பித்தோம், பிழைத்தோம் என்று ஓடி வந்தார். அவர் வெளியே வந்ததுதான் தாமசம் பெரும் இடி முழக்கத்துடன் அந்த கோவில் மண்டபம் முழுவதுமாக இடிந்து விழுந்து சரிந்தது. அந்த கருநாகம் மட்டும் சரியான நேரத்திற்கு வராமல் இருந்திருந்தால் கோவில் இடிந்து விழுந்ததில் அந்த வைர வியாபாரியும் இறந்து போயிருப்பார். தன்னை காப்பாற்றிய அந்த கருநாகத்திற்கும் தன்னை படைத்த கடவுளுக்கும் மனதார நன்றி கூறிவிட்டு அந்த பேய் இருட்டிலும் கொட்டும் மழையிலும் எங்குமே தன் குதிரை வண்டியை நிறுத்தாமல் வீடு நோக்கி புறப்பட்டார். எப்படியோ ஒரு வழியாக பத்திரமாக அவர் வீடு வந்தது அவர் செய்த புண்ணியம்தான். மறுநாள் பொழுது விடிந்ததும் ஜோதிடரை பார்க்க அந்த வைர வியாபாரி வந்தார். ஜோதிடர் அந்த வியாபாரி வீட்டிற்கு வந்ததை பார்த்ததும் 1 நிமிடம் மூர்ச்சையாகி அவர் உயிருடன் வந்ததில் மிகுந்த சந்தோஷப்பட்டாலும், ஜோதிடர் தன் கணிப்பு என்றுமே பொய்த்ததில்லையே, தான் சரியாக கணிக்க தவறிவிட்டோமோ என்று நினைத்து அந்த வைர வியாபாரியின் ஜாதகத்தை எடுத்து நன்கு புரட்டி பார்த்தார். அந்த ஜோசியரின் ஜாதக கணிப்பு என்னமோ சரியாகவே இருந்தது. பின் எப்படி வியாபாரி மரணத்திலிருந்து தப்பித்தார் என்று புரியாமல் திகைத்தார். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த வைர வியாபாரியிடம், நேற்று ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா என்று கேட்டதும் நடந்த அத்தனையையும் ஒன்று விடாமல் கூறினார் வியாபாரி. மேலும் அவர் எந்த இடத்தில் தன் உயிர் காப்பாற்றப்பட்டதோ அந்த இடத்தில் ஒரு புது கோவிலை அந்த ஊர் மக்களுக்கு தன் சொந்த செலவில் மொத்த செலவையும் ஏற்று செய்து கொடுக்க போவதாக மகிழ்ச்சியுடன் ஜோதிடரிடம் கூறினார். இதை கேட்டு முடித்த அந்த ஜோதிடர், நீங்கள் எடுக்கும் முயற்சி எல்லாமே நன்றாக நடக்கும், 100 ஆயுசுக்கு நீங்கள் நலமாக வளமாக இருப்பீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார்.
மேலும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு மறக்காமல் எனக்கு அழைப்பு விடுங்கள் என்று ஜோதிடர் கேட்டுக்கொண்டதும், நிச்சயம் உங்களுக்குத்தான் முதல் அழைப்பு என்று கூறி மிகுந்த ஆனந்தமாக விடைபெற்றுக் கொண்டார் வைர வியாபாரி. ஜோதிடரும் தன் வீட்டில் உள்ள கடவுள் முன் வந்து நின்று, என் கணிப்பு பொய்யானாலும் மனதால் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே போதும், இந்த புண்ணியம் மரண கண்டத்திலிருந்து கூட நம்மை காக்கும் அரணாக இருக்கும் என்று தனக்கு புரிய வைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஒருவர் மரணிக்க வேண்டும் என்று விதியே எழுதப்பட்டிருந்தாலும் கடவுளுக்கு செய்யும் தொண்டானது தொண்டாற்றுபவரின் கெட்ட கர்மாவால் எழுதப்பட்ட தலையெழுத்தையே மாற்றியமைப்பார். கடவுளுக்கு செய்ய வேண்டிய தொண்டு வெறும் பணத்தினால் மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்த சிறு சிறு சேவையை உங்களுக்கு முடிந்த நேரத்தில் செய்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். மேலும் கோவிலுக்கு நீங்கள் செய்யும் சிறு சிறு உதவிகளுக்கு ஏற்ற பலன்களையும் அறிந்து கொள்ளுங்கள். கோவில்களில் கட்டுமான பணிகளுக்கு நன்கொடை அளிப்பது ஜாதகத்தில் உள்ள கடுமையான தோஷங்கள், முன்னோர்களின் சாபம் மற்றும் குலதெய்வ வழிபாட்டை தவிர்த்ததால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீக்கும். கோவிலுக்கு பித்தளை அல்லது வெள்ளி உபயோகப் பொருட்கள் வாங்கி தந்தால் வீட்டில் நிறைவான செல்வம் நிறைந்திருக்கும். சுவாமிக்கு அஸ்திரமான வேல், சூலாயுதம் வாங்கி தந்தால் வாழ்க்கையில் பயம் என்பது நீங்கி தைரியம் பிறக்கும். கோவில் கோபுரம் கட்டுவதற்கு உதவி செய்தால் நாம் சொந்த வீடு கட்டி வாழ்வதற்கான பாக்கியம் அமையும். கோவிலுக்கு குத்து விளக்கு வாங்கி தந்தால் வீட்டில் யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்தால் அது நீங்கும். மாதந்தோறும் கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுத்தால் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். சுவாமிக்கு கிரீடம் வாங்கி தந்தால் பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும். சுவாமிக்கு நகை ஆபரணங்கள் வாங்கி தந்தால் வீட்டில் தங்க நகை சேர்க்கை உண்டாகும். கோயில் நெய்வேத்தியத்திற்கு அரிசி வாங்கி தருவதால் அன்னபூரணியின் திவ்ய கடாட்சம் கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். சுவாமிக்கு நெற்றிப்பட்டை வாங்கி தந்தால் உயர் பதவியில் இருப்போர் பதவி நிலைத்திருக்கும். கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வாங்கி தருவதால் வீட்டில் மங்களம் உண்டாகும். கோவில் சுவாமிக்கு மல்லிகை பூக்களை வாங்கி தருவதால் செல்வ வளம் பெருகும். கோவில் திருவிழாக்களில் கோவிலை சுத்தப்படுத்தும் பணியை செய்வதால் முன்வினை கர்மா கழியும். கோயில்களில் உள்ள சுவாமிக்கு வருடத்திற்கு ஒரு முறையேனும் வஸ்திரம் வாங்கி தந்தால் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆயுள் கூடும் மற்றும் நோயற்ற வாழ்வு உண்டாகும். வெல்லம், உப்பு போன்றவற்றை கோவிலுக்கு சமர்ப்பிப்பது நோய் நொடிகளை தீர்க்கும். கோவிலுக்கு சமைக்க தேவையான பல சரக்கு பொருட்கள், பருப்பு, தானியங்கள், காய்கறிகள் வாங்கி தருவதால் நவகிரகங்களின் கெடு பலன்களின் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ளலாம். கொடைகளிலேயே உன்னதமான கொடையான அன்னதானத்தை செய்தாலும், அன்னதானத்தை பரிமாறினாலும், கோவிலில் சாப்பிட்ட இலைகளை எடுத்தாலும் உங்கள் தலைமுறைக்கே புண்ணியத்தை சேர்க்கும். இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு நிறைய ஆன்மீக அனுபவங்களை பெற்றுத்தந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஆன்மீக பதிவினை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீகம் சார்ந்த உள்ளார்ந்த அனுபவத்தை பெற தாமரை ஆன்மீக தகவல் சேனலுடன் இணைந்து பயணித்திடுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.